வணக்கம். எலைட் பிரிக்ஸ் தமிழ்நாடு இ-சேவையில் உங்களுடைய தேடுதலுக்கான இடம் இதுவே. இதற்கு முந்தைய பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். லாகின் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு கேன் ரெஜிஸ்டருக்கு வாங்க. இன்கேஸ் நீங்கள் டேரெக்டாக கேன் ரெஜிஸ்டர் வந்தால் கூட நான் லாகின் ஐடி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். இப்போ கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிறது சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர். ஒவ்வொரு சிட்டிசனும் தன்னோட இ-சேவை சர்வீஸை உபயோகித்துக் கொள்றதுக்கு இந்த கேன் நம்பர் தேவை. லாகின் ஐடி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், லாகின் ஐடி ஒன்று இருந்தால் போதும் அப்படின்ட்டு, வீட்டுக்கு ஒன்று இருந்தால் போதும்ன்றேன். இந்த கேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேன் தேவை. இந்த கேன் நம்பரை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான சான்றிதழ்கள், வருமான சான்றிதழோ, இருப்பிட சான்றிதழோ, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டோ எது வேணுமோ உங்கள் கேன் நம்பர் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ கேன் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி லாகின் ஐடி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருங்க. அந்த க்ரியேட் பண்ண லாகின் ஐடி மூலமாக சைன்இன் பண்ணுங்கள். tnisevai.tn.gov.in போய்ட்டு சிட்டிசன் லாகின் இருக்கும் பாருங்கள், அந்த சிட்டிசன் லாகினை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்க யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்ஷா கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்கள். உங்களுக்கு கேன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு சர்வீஸை என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். சும்மா இது ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி தான். உங்களுக்கு கேன் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்காண்டி சும்மா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது ஒரு சர்வீஸில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை என்ட்ரு பண்ணுங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை என்ட்ரு பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கேன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போவோம். இப்போ ஆல்ரெடி கேன் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ கேன் இல்லாதனால ரிஜிஸ்டர் கேன் போங்க. ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் கேன் போனோன்னே டாக்குமெண்ட் டைப் 1 அந்த ரெட் கலர் ஸ்டார் கொடுத்துட்டு பார்த்தீங்களா, அதெல்லாம் மெயின். அதில் உங்கள் ஆதார் நம்பர் அது ஆல்ரெடி இருக்கும். ஸோ கீழே உங்களோட ஆதார் நம்பரை அடிங்க. ஓகேவா? இந்த டாக்குமெண்ட் 2 டைப் கொடுக்குறதுனா கொடுக்கலாம். பேன் நம்பரோ, பிக் நம்பரோ, உங்கள் ஓட்டர் ஐடியோ எது வேணாலும் கொடுக்கலாம். பட் தட் இஸ் நாட் நெசசரி. அஃபிலியேஷனில் என்ன பண்ணுங்கள், திருமதி நீங்கள் என்னவோ அதை இது பண்ணுங்கள். டாக்டரா, திருவா, திருமதியா, செல்வியாங்கிறத இது பண்ணுங்கள். அடுத்தது அப்ளிகேண்ட் நேமு. அப்ளிகேண்ட் நேம் கொடுங்க. அப்ளிகேண்ட் நேம் கொடுத்துட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர் தமிழில் இருக்கும். அது நீங்கள் ஒன்றும் கவலைப்படணும். நாங்கள் போய் இங்கிலீஷ்லேயே அடிங்க, அடிச்சுட்டு ஸ்பேஸ் கொடுங்க, அதே தமிழில் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து ஜெண்டர், பாலினம், மேலா ஃபீமேலா அதரான்னு கேட்கும். அதில் நீங்கள் பாலினம் கொடுத்துருங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்கும், அதாவது உங்களோட திருமண நிலை. சிங்கிள்னா சிங்கிள் கொடுத்துருங்க, மேரிட்னா மேரின்னு கொடுத்துருங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, பிறந்த தேதி கிளியராக கொடுங்க. ரிலேஷன்ஷிப், உறவுன்னு இருக்கும். அது கீழே நீங்கள் கொடுக்க போகிறவங்களுக்கு என்ன ரிலேஷன் வேணுங்கிறது, ஃபாதர் நேமு, கார்டியன் நேமு இங்கிலீஷில் கொடுங்க. தமிழ் அதே இது, அந்த முன்னாடி சொன்ன மாதிரியே இங்கிலீஷில் போய் அடிங்க, தமிழில் எடுத்துக்கும். மதர் நேம் கொடுத்துங்க. உங்கள் ரிலீஜியன், மதம், உங்களுடைய மதம் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா என்னங்கிறத இந்த மதத்தில் குறிப்பிடுங்க. கீழே சாதி, என்ன சாதி வர்றீங்க, பேக்வேர்டா, ஓசியா, எம்பிசியா, டிஎன்சியா, எஸ்சியா அப்படிங்கிறத அந்த கம்யூனிட்டியில் கொடுங்க. ஆக்குபேஷன் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, ஃபார்மரா, நான் ஒர்க்கரா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கீங்களா, கவர்மெண்ட் ரோலில் இருக்கீங்களா என்னங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தது கல்வி தகுதி, உங்களுடைய கல்வி தகுதி. கொடுத்துட்டு அடுத்தது கரண்ட் அட்ரஸ், தற்போதைய முகவரி. அதில் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு அந்த டேப் இருக்கும். நீங்கள் என்ன மாவட்டங்கிறத கொடுங்க. உங்களோட மாவட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து தாலுக்கா செலக்ட் பண்ணுங்கள். தாலுக் செலக்ட் பண்ணிவிட்டு
தாலுக் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீட் நேம், உங்கள் ஸ்ட்ரீட் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு ரெவென்யூ வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நிர்வாக அலகு, இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சென்னையில் இருக்குது. சிலவங்களுக்கு தெரியலன்னா விட்டுருங்க, இது ஒன்றும் இது கவலைப்பட வேணாம். அதேமாரி இந்த வார்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் இன்சர்ட் பண்ணுங்கள், தெரியலன்னா விட்டுருங்க. தட் இஸ் நாட் நெசசரி. பிளாக் நம்பர் அதுவும் வந்து நெசசரி இல்லை. வீட்டு நம்பர் கொடுத்துருங்க. வீட்டு நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பின்கோடு கண்டிப்பாக இருக்கணும். உங்களோட பின்கோடு வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ இதே அட்ரஸ் தான் பர்மனண்ட் அட்ரஸ் உங்களுக்கு அப்படின்னா அந்த இதை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டீங்கன்னா அதே அட்ரஸ் அதை எடுத்துக்கும் கொடுங்க. ஃபோன் நம்பர் கொடுங்கன்னா கொடுக்கலாம், தேவைன்னா மொபைல் நம்பருக்கு அவசியம். மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே ஜெனரேட் ஓடிபின்னு கொடுங்க. மொபைல் நம்பரை கொடுத்தோன்னே ஜெனரேட் ஓடிபி கொடுங்க. கொடுத்த உடனே உங்கள் செல்ஃபோன் இந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த 4 டிஜிட் ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஓடிபி கொடுங்க. முடிஞ்சிருச்சு. கீழே உள்ள பேங்க் டீட்டெயிலாம் எதுவும் கொடுக்க வேணாம். ரிஜிஸ்டர்னு உள்ள இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கேன் நம்பர் க்ரியேட் ஆகிடும். இந்த கேன் நம்பர் க்ரியேட் ஆகிருக்கு பார்த்திங்களா, இதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த கேன் நம்பர் தான் முக்கியம். தமிழ்நாடு இ-சேவையில் உள்ள ஒவ்வொரு சர்வீஸையும் நீங்கள் பெறுவதற்கு இந்த கேன் நம்பர் மூலமாக தான் ஒவ்வொரு வாட்டியும் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. வரப்போகிற பதிவில் இந்த சர்வீஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.